அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டம் பாளை ஜவஹர் திடலில் நடத்தப்பட மாவட்ட செயலாளர் ராணி சவுந்தரபாண்டியன் தலைமை தாங்கினார். கட்சியின் தலைவரும் நடிகருமான கார்த்திக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசுகையில், அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி மக்களவைத் தேர்தலில் யாரை கை காட்டுகிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்றார். பல கட்சிகளின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் இந்த தேர்தலில் மக்களின் பிரச்சினைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சிகளுக்கு நாம் ஆதரவளிப்போம் என்று கூறிய கார்த்திக், மக்களின் பிரச்சினைக்காக போராடி தேவைப்பட்டால் உயிரையும் கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். தேர்தலில் அரசியல் கட்சிகள் நம்மை தனிமைப்படுத்தினால் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 12 தொகுதிகளில் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி தனித்து போட்டியிடும் என்று கார்த்திக் கூறினார். அவர்கள் வாக்களித்தால் அவர்களுடைய நம்பிக்கையை, தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். இல்லை என்றால் கார்த்திக் விலகி மக்களுடன் மக்களாக கலந்து உரிமை போராட்டத்துக்கு உயிர் கொடுப்பான் என்பது மட்டும் நிச்சயம். உரிமை போராட்டத்துக்கு மட்டும் மக்களுக்காகவும் உயிரை கொடுப்பான் இந்த கார்த்திக். என்னைக்கு இவன் அரசியலுக்கு காலடி எடுத்து வைத்தாலோ உயிரை துச்சமாக மதித்துதான் வந்திருக்கிறான் இந்த கார்த்திக் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். கடல் தாண்டி நம்முடைய தமிழக சகோதரர்களின் உயிர் பறிபோய் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் நம்முடைய நாட்டில் எலெக்ஷன் வந்த இந்த நேரத்தில் அதை பாதிக்கு மேல மறந்துட்டாங்கன்றத எனக்கு வருத்தம். ஏன்னா இன்னைக்கும் அங்கே 2 லட்சம் தமிழர்கள் இடையில் மாட்டிக்கொண்டு தினம் தினம் செத்து கொண்டிருக்கும் அவல நிலை மாறவில்லை. ஏன் இங்க எலெக்ஷன் வந்ததால அங்க நிலைமை மாறிடுச்சா? நீங்க மறந்துட்டீங்களா? என்ன நடக்குது இந்த நாட்டுல? கூட்டம் முடிந்து கார்த்திக் புறப்பட்டு சென்றபோது தொண்டர்கள் அவரை சூழ்ந்ததால் காவல்துறையினர் சிறிது தடியடி நடத்தி கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.